கடமை தவறாத கடகராசி அன்பர்கள் உச்ச குருவின் பலாபலன்களை அனுபவிக்கப் போகும் கடகராசி சொல்ல வேணும். உங்கள் ராசியில் குரு மற்றும் சுக்கிரன் ரெண்டு கிரகமும் பணம் செல்வத்தை குறிக்கின்ற கிரகம். ஃபஸ்ட்டு மனசு சந்தோஷமாக இருக்குது. படாத கஷ்டம் பட்டாச்சு இந்த கடகம். எப்போ நிம்மதி கிடைக்கும், எப்போ மனசில் சந்தோஷம் இருக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும், இன்னிய விஷயங்கள் நடக்கணுமா சார், காசு பணம் கூட இருக்கட்டும் சார், ஃபஸ்ட்டு சந்தோஷம் இருக்குமா, மரியாதை இருக்குமா சார், மரியாதை காசு பணம் எல்லாமே வருதுங்க. உங்களுக்கு வளர வைக்க ஒரு மாதம் வருது இந்த ஆனி மாதமாக. உங்கள் ராசியிலே உச்சம் பெற்ற குரு, 2ஆம் இடத்தில் கேது, 8இல் ராகு, உங்கள் 12ஆம் இடத்துல சூரியன் கூட புதன். இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்க போகுது. இந்த சூரியன் புதன் என்ன பண்ணுன்னா முதலீட சொல்ல போகுது. முதலீடுனா ஒரு சுப நிகழ்வை கொண்டு வரப்போகுது. அதை பற்றி தெளிவாக பார்ப்போம். முதல்ல நல்ல விஷயம், திருமண ரீதியான பாக்கியம் கிடைக்குதுங்க. குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான நிகழ்வு. நிறைய பேருக்கு முதிர் கன்னிகளாகவோ முதிர் கண்ணன்களாகவோ திருமணம் இருக்கா இல்லையா, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க, சாமியாராக தான் போயிடுறோம், அந்த அளவுக்கு இறங்கிட்டாங்க. அது பெண்கள் குறிப்பாக பார்த்திங்கன்னா 30 வயசு வரைக்கும் இருந்துட்டு திருமணம் அது தட்டி போய் ஜாதகம் நல்லா இருக்குங்கிறாங்க. ஏங்க நடக்கலை? ராகு கேது இல்லை, செவ்வாய் இல்லை, சூட்சமத்தை பார்க்காம ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இதை கேட்டார், 7ஆம் இடம் 8ஆம் சுத்தமாக இருக்குது, எப்படிங்க டைவர்ஸ் ஆனுன்னு கேட்டார். நான் சொன்னேன், 7ஆம் அதிபதி நின்ற கிரகம் பாவகர்த்தாரி யோகமாக இருந்து திருமண வாழ்க்கையை பாதிச்சு. பாவகர்த்தாரி யோகம்னா அப்படின்னார். அதான் சொன்னோம், அது அடுத்த ஸ்டெப் அப்படின்னு வரும். ரைட், இப்போ வருவோம். சார், திருமண பாக்கியம் சூப்பராக இருக்குது. ராகு கேது பரிகாரம் கோச்சார ரீதியாக ஒன்று பண்ணிக்கிட்டா அதுவும் சிறப்பு. இப்போ கணவன் மனைவியில் பிரிஞ்சிடலாமா, சேர்ந்து வாழலாமா தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு முடிவெடுக்க வேண்டிய காலகட்டம். நிறைய பேர்த்த சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு சிலர் இது கன்னியூ பண்ணலாமா வேணாமா அந்த, ஏன்னா ஒரு சிலருக்கு பிரிவே வாழ்வின் வெற்றியாக வரக்கூடிய சூழ்நிலைகள். என்னடா இப்போ பேசுகிறோன்னு சொல்ல முடியாது. ஏன்னா குறிப்பிட்ட காலகட்டம், அங்கே குழந்தைக்கு 12-13 வயசாகுது. இப்போ அவங்க கேள்வி கேட்குறாங்க, கன்னியூ பண்ணுமான்னு தெரியல சார், வாழ்க்கையே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டேர்னிங் பாயிண்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள். நிறைய பேர் கோர்ட்டில் டைவர்ஸ் அப்ளை பண்ணி கிடைக்குமா இல்லையான்னு கேட்கும்போது சொல்லுவோம், நீங்கள் ஏதாவது பரிகாரம் பண்ணியிருக்கலாம் அப்படி, அந்த மாதிரி கூட இருக்குது. ரைட், இது ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய மாதம். சரி, நல்ல விஷயம் பேசுவோமே. ஃபஸ்ட்டு மாணவர்கள் கோல்டன் டைம். சார், கல்வியில் படிக்கின்ற மாணவர்கள் என்ன சப்ஜெக்ட், மனசில் என்ன சப்ஜெக்ட் கிடைக்கக்கூடியது, நல்ல காலேஜு, புகழ் பிடிக்கிற அளவுக்கு இந்த இப்போ காலேஜில் முடிச்சுட்டு இருக்கோம், கேம்பஸ் இன்டர்வியூ கிடைக்கிற மாதிரி இருக்குது சார், கிடச்சிருக்கு சார், கூப்பிட்ருவாங்களா? உங்களை கூப்பிடாமல் யாரை கூப்பிட போகிறாங்க? கேம்பஸ் இன்டர்வியூ சம்மந்தப்பட்ட அம்சங்கள் அற்புதமாக இருக்குது. இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன 2ஆம் இடத்துல கேது பகவானில் அந்த குரூப் டிஸ்கஷனில் பேச்சுக்கள் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பேசணும். உங்கள் வார்த்தைகள் தன்மையாக இருக்கணும். இந்த ராசிக்கு ஒன்று தான். நீங்கள் ஒன்றும் பேசலை, ஒன்றுமே பேச மாட்டேறேன் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். இல்லைன்னா என்னங்கன்னா சொல்கிறது தேல் கொத்துன மாதிரி இருக்கும்பாங்க. இந்த 2 மட்டும் சமாளிச்சுக்கங்க. இப்போ ஒரு விரயம் சொன்னோம், அது சுப விரயம்னா, சார் ஒரு பயணம் உண்டு, ஒரு தொலைதூர பயணம் வருது, இன்ப சுற்றுலா போகிறது, ரொமான்டிக் சம்மந்தப்பட்ட இடங்கள் போக வேண்டிய காலகட்டம். ஏன்னா சுக்கிரன் குரு 2 இது ஆன்மீக ட்ரிப்பு. வயசானவங்களாம் ஆன்மீக ட்ரிப்பு, இளைஞர்களாம் ரொமான்ஸ் ட்ரிப்பு. இந்த லீவு காலகட்டத்தில் இப்போ ஸ்கூல்லாம் முடிஞ்சு காலேஜ் ஆரம்பித்தாச்சு, ஸ்கூல் ஆரம்பித்தாச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கிரகங்கள் நினைக்கணுமே. ஒரு வாய்ப்பாக திடீர்னு குற்றாலம் சம்பந்தப்பட்ட அம்சங்கள் வருகின்றன. நீர்நிலை சம்மந்தப்பட்ட அம்சங்கள், கடற்கரை சம்மந்தப்பட்டது, கேரளா போட் ஹவுஸ், இது மாதிரி பல இது காட்டுதுங்க. இப்போ கடகம் ஏதோ ஒரு நீர்நிலைக்கு போகக்கூடியது. ஒரு சில வயசானவங்கள நம்மளாம் என்னங்க போகிறோன்னா, இப்போ தான் காசி ராமேஸ்வரம் ஒரு புனித தீர்த்த ஸ்தலத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் வருவோம். சார், பிஸ்னஸ் ரீதியாக கொஞ்சம் பார்க்கணும். உங்கள் ராசிக்கு 10க்குரியவர் செவ்வாய், 11 லாபஸ்தானத்தெல்லாம் 10-11 பயணிக்கக்கூடியது கோல்டன் டைமாக இருக்குது. பாப்புலாரிட்டி ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. உங்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்தினால் தொழிலில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உண்டு. இந்த நேரத்தில் கடனை வாங்கி பண்ண வேண்டாம். கடன் வாங்கினா பார்த்து தான் பண்ணணும். சுப கடனா இம்ப்ரூவ் பண்ணிடுவோன்னா வட்டி கட்டுற மாதிரி இருக்கிறவங்களாம் மீண்டு வர வாய்ப்பு உண்டு. கரெக்டாக பயன்படுத்தி தொழிலை டெவலப் பண்ணணும். இதில் ஒரு சிலருக்கு தனித்து பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். ஒரு சிலர் கூட்டு பண்ணி மாட்டினவங்களும் உண்டு. இது ஒரு சில தொழிலை கொடுத்துட்டு நான் வேறு பக்கம் போகிறேன்னு இது மாதிரி பல இன்சிடெண்ட் வந்தாச்சு. இப்போ இண்டிவிஜுவல் ஜாதக ரீதியாக ஏதோ ஒரு வகையில் பார்க்கணும். ஆனால் கோச்சார ரீதியாக டெவலப் ஆகிருக்குன்னு கேட்டாச்சு. இப்போ வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணவங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. துபாயில் குண்டு போடுறாங்க, கத்தாரில் இது பண்ணுறாங்க. எங்கே குண்டு போட்டாலும் உங்களுக்கு வேலைக்கு சம்பளம் போடக்கூடிய காலகட்டம். அப்போ வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கதவை தட்டுது. ஒரு சிலர் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறாங்க, கிடச்சிருமா? நிச்சயமாக அதற்குண்டான பார்க்கணும். நிறைய பேர் சொல்லுவேன், கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு உங்களுக்குன்னு ஒரு சில படிக்கும்போது சொன்னேன், நீங்கள் வீட்டில் உட்காந்து படிக்க முடியாது, லைப்ரரியில் படிங்க. வீட்டில் உட்காந்து அவங்க சொன்னாங்க, கடைசி வரைக்கும் அவர் வீட்டில் உட்காந்து படிக்கவே இல்லை, 2 டைம் கிளியர். பட்
அதுக்கப்புறம் லைப்ரரியில் போய் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் போய் படிக்கும்போது கிளியர் பண்ணார். அப்போ எங்கே உட்காந்து படிக்கணும் அது வரைக்கும் சொல்ல முடியும். அதை பார்த்துக்கங்க. இப்போ பிஸ்னஸ்ஸு, வேலை வாய்ப்புகள் சொல்லிட்டோம். அடுத்து முக்கியமாக ஹெல்த் இஸ் வெல்த்துங்க. உடல்நிலை, அதாவது உடம்பு சரியாக இருந்தால் மனசு சரியாயிடும். மனசு சரியாக இருந்தால் உடம்பு, ரெண்டும் பேலன்ஸ் தான். இப்போ ரெண்டுமே சரியாகக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. வயதானவங்களுக்கு இதயம் சம்மந்தப்பட்ட, ஒரு சிலருக்கு ஃபைல்ஸ் சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்க, வயதானவங்களுக்கு, இளைஞர்களுக்கு சொல்லலாம், ப்ரெஷர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறதுக்கு நல் வாய்ப்பாக உடல்நிலையில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக வாய்ப்புண்டு. ஒரு சிலருக்கு சார் உடம்புல கட்டி மாதிரி இருக்குது, என்ன கட்டி, கொழுப்பு கட்டியான்னு ஒரு டவுட் வந்துருச்சு. சாம்பிள் கொடுத்துருக்கேன் சார், ஃபஸ்ட்டு ஸ்டேஜா செகண்ட் ஸ்டேஜா, ஏதோ ஒரு வகையில் நல்ல வாய்ப்பாக வருது. பயப்பட வேண்டாம். உங்களுக்கு முத்தான காலகட்டம் வருது. வெளிச்சம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. அதிர்ஷ்ட கதவை திறந்து வைக்க வேண்டிய நேரம். நீங்கள் தைரியம் என்ற ஒன்று மட்டும் சூப்பராக வச்சுக்கணும். கவனம் எதுன்னா, இந்த நேரத்தில் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. உங்கள் சீக்ரெட் மொபைல், ஓடிபி, பாஸ்வேர்டு ஆன்லைன் வரது கொடுக்காதீங்க. இது ஒன்று மட்டும் கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் உங்களுக்கு தொந்தரவு பண்ணுவாங்க. ஆக மொத்தம் நல்ல காலம் பிறந்து விட்டுனா வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டான காலகட்டம். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேள்விகள் செஞ்சீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயம், நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பார்ட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடுங்க. இன்றைய காலகட்டத்தை தந்தாற்போல் அனைவருக்கும் ஜோதிடம் வேணுங்கிறதுக்காக இந்த புக் எழுதப்பட்டது. இது அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இந்த புக்கு உங்களை ஜோதிடத்தில் மிகப்பெரிய உச்சத்தை தொடும். அனைவருக்கும் ஜோதிடம் இருக்கிற மாதிரி. பொதுவாக இத்தனை நேரம் நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா கோச்சார பலனை பார்த்துருக்கோம். சார், இண்டிவிஜுவல் ஜாதகம் பார்த்தா எப்படி இருக்கும்? ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி ஒவ்வொன்றும் உங்களை சாதிக்க வாய்ப்பு உண்டு. இது அத்தனையும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பொதுவாக உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த நாள், கிழமை, இந்த நட்சத்திரம், இந்த குறியீடுகளை பயன்படுத்த வெற்றி வாய்ப்பு இருக்கும். ஏன் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி இருக்குது? சதய நட்சத்திரம், ராஜராஜ சோழன், அவர் ஏன் வராகியை கும்பிட்டார்? அதை நினச்சி பார்க்கணும். இன்றைக்கி ஆளும் முதல்வர் ஏன் அவங்க கொடியில் எல்லோ, சிவப்பு பயன்படுத்துகிறார்? அது ஒரு விஷயம் இருக்குது. அப்போ ஒவ்வொரு ஜெயித்தவர்களும் ஏதோ ஒரு குறியீடு அவங்கள வெற்றி பெற்ற வச்சுட்டே இருக்கேன். அப்போ அது நமக்கு அமையுமா? குலதெய்வம் என்ன, உபாசனை தெய்வம் என்ன, இந்த மாதிரி கெட்டியாக பிடிச்சிக்கணுங்க. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில லோகோ டிசைன் பண்ணுறதே ஒரு மாதிரி இருக்கும். அது அவங்க அதிர்ஷ்ட குறியீடாக மாறும். இது மாதிரி ஒவ்வொரு விஷயம் உங்கள் ராசிக்கு உண்டு. எல்லோரும் நெகட்டிவில் இருந்து பாசிட்டிவாக மாறி அடுத்த டெவலப்பாக போக வேண்டிய சூழ்நிலையில் நிச்சயமாக வாய்ப்புகள் பிறக்கின்றன. இது மாதிரி உங்களுக்கு பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் எதிரி எண்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்தராக நம்ம பேசுவோம். முக்கியமாக ஜெயிக்க இறைவன், ஜோதிடமும் நமக்கு வாய்ப்புகள் கொடுக்கின்றன. சரியாக பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறதுக்காக தான். எந்த ஒரு பிரச்சனையும் தீர்வு பண்ணுங்க. திருமணம், குழந்தை பிறப்பு, படிப்பு ரீதியாக, பொருளாதார ரீதியாக பிரச்சனையிலேருந்து மீண்டு வர, இடம், சொத்துக்கள் அமைய, வண்டி வாகனங்கள் சரியாக தேர்ந்தெடுக்க. ஒருத்தருக்கு 4ஆம் அதிபதி சனி சம்மந்தப்பட்ட 2இல் தொடர்பு வரும்போது அவங்க சொன்னேன், டஸ்டர் கார் வாங்க, இல்லை டொயோட்டோ வாங்குங்க, அதுதான் சொன்னது. அதுவே இது சுக்கிரனோ குருவை பார்த்தா ஃபார்ச்சுனர் வாங்கணும்னு சொல்லணும். இதெல்லாம் மாற்ற இந்த மாதிரி வண்டி வாகனம், எண்கள் வரைக்கும், ஃபோன் நம்பர் வரைக்கும், பேர் அம்சம் வரைக்கும் நமக்கு சரியாக பயன்படுத்த வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி ஏதாவது பார்க்கணுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.